வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 25வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள இன்று சீனா சென்றுள்ளார். நாட்டின் முதல் டெம்பர்ட் கிளாஸ் உற்பத்தி ஆலையை மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உத்தரப்பிரதேஷ் மாநிலம் நொய்டாவில் இன்று திறந்து வைத்தார். போதைப் பொருள் பழக்கத்தினை தடுப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெறும் கிரிக்கெட் போட்டிகளை புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் இன்று தொடக்கி வைத்தார். புதுச்சேரி ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் வீர் சிங் நேகி புதுடில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 25வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள இன்று தியான்ஜின் சென்றடைந்தார். அங்கு அவருக்கு இந்திய வம்சாவளியினரால் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திரு மோடிக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பின் போது சீன இசைக்குழுவினர் வந்தே மாதரம் பாடலையும் இசைத்தனர். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் சீனா சென்றுள்ள பிரதமர் நாளையும் நாளை மறுநாளும் அங்கு நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். பிராந்திய பாதுகாப்பு, நிலையான வளர்ச்சி மற்றும் உலகளாவிய ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து இம்மாநாட்டின் போது விவாதிக்கப்பட உள்ளது. ஷாங்காய் உச்சி மாநாட்டின் 25 ஆண்டுகால சாதனைகள் மதிப்பாய்வு செய்யப்பட்டு மேம்பாட்டுக்கான புதிய யோசனைகளும் மேற்கொள்ளப்பட உள்ளன. இம்மாநாட்டில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பல்வேறு நாட்டு தலைவர்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். முன்னதாக ஜப்பான் சென்ற பிரதமர் அந்நாட்டைச் சேர்ந்த 16 மாகாணங்களின் ஆளுநர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், தொழில்நுட்பம், சுற்றுலா, பாதுகாப்பு மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் தொடர்ந்து முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாக பிரதமர் கூறினார். மேலும் ஜப்பான் மாகாண ஆளுநர்கள் இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கேற்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பின்னர் ஜப்பான் பிரதமர் திரு ஷிகேரு இஷிபாவுடன் புல்லட் ரயில் மூலம் சென்டாய் சென்று அங்குள்ள டோக்கியோ எலக்ட்ரான் தொழிற்சாலையை பார்வையிட்டார். அந்நாட்டு பிரதமருடன் செமிகண்டக்டர் உற்பத்தி தொடர்பாக கலந்துரையாடிய பிரதமர் செமிகண்டக்டர் துறையில் இந்தியா கடந்த சில ஆண்டுகளாக முன்னேறி வருவதாகவும் இத்துறையின் வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்கு முக்கியமானது என்றும் குறிப்பிட்டார். நாட்டின் முதல் டெம்பர்ட் கிளாஸ் உற்பத்தி ஆலையை மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் இன்று திறந்து வைத்தார். இந்த ஆலை நாட்டின் மின்னணு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையிலும் மேக் இன் இந்தியா முயற்சியினை வலுப்படுத்தும் விதமாகவும் தொடங்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு அஸ்வினி வைஷ்ணவ், மின்னணு உற்பத்தியில் இந்தியா கடந்த பல ஆண்டுகளாக குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளது என்று கூறினார். மொபைல் போன், மடிக்கணினி போன்ற சாதனங்களுக்கான உதிரி பாகங்கள் அனைத்தும் நடப்பாண்டு இறுதிக்குள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்தகைய மின்னணு பொருட்களின் உற்பத்தி கடந்த 11 ஆண்டுகளில் முன்பிருந்ததை காட்டிலும் 6 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இளைஞர்கள் கடினமாக உழைத்து சுயசார்பு இந்தியா மற்றும் வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 என்ற தொலைநோக்கு பார்வைக்கு பங்களிக்குமாறு திரு அஸ்வினி வைஷ்ணவ் அழைப்பு விடுத்தார். தேசிய சிறு தொழில் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சிறுதொழில்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பெரும்பங்கு வகிப்பதாகவும் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதாகவும் கூறியுள்ளார். மேலும் உள்நாட்டு உற்பத்திக்கு ஆதரவு அளிப்போம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்களிடையே அதிகரித்து வரும் போதைப் பொருள் பழக்கத்தினை தடுப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி தவளக்குப்பத்தை அடுத்த பெரிய காட்டுப்பாளையத்தில் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறுகின்றன. புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களிலிருந்து மொத்தம் 20 அணிகள் இப்போட்டிகளில் பங்கேற்கின்றன. இன்று தொடங்கி 5 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டிகளை புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் தொடக்கி வைத்து பேசுகையில், இந்தியா மட்டுமல்ல, உலகில் உள்ள அத்தனை நாடுகளிலும் இன்றைக்கு அந்த போதைப் பொருள் புழக்க வழக்கமானது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இளைஞர் சமயம் முதல் மாணவர்கள் வரை போதைப் பொருளுக்கு அடிமையாகிறாங்க. மிக அதிக அளவில் இளைஞர் சமயத்தை சீரழித்துக் கொண்டு வருகிறது.
இதையெல்லாம் மாற்றுவதற்காக நல்ல ஒரு முயற்சி இந்த டீம் எடுத்திருக்காங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை முதல் தெரிவிக்கிறது. இந்த விழிப்புணர்வு கிரிக்கெட் போட்டியை மட்டும் நடத்தாமல் இன்னும் பல்வேறு வகையான பிரச்சாரங்களை இது தொடர வேண்டும். அவர்களை மாற்றுகின்ற வாய்ப்பு இது போன்ற கிரிக்கெட் விளையாட்டுகள் அவர்கள் விரும்புகின்ற ஒரு பயிற்சியை நீங்க கொடுத்தீங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் மேல்வதற்கான வாய்ப்பு இருக்கும். அவருடைய செயல் எண்ணங்கள் மாற்றப்பட்டு அது அவனுக்கான வாழ்க்கையின் தேடுதலை கண்டுபிடித்து கொடுக்கும். போதை வஸ்துகள் இருந்து அவன் மீட்டெடுக்கின்ற வாய்ப்பு அவனுக்கு மிக எளிதில் கிடைக்கின்ற வாய்ப்பு இருக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை தூய்மையாக வைத்திருப்பதில் கவனம் செலுத்துமாறு மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் அறிவுறுத்தியுள்ளார். இன்று காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற தூய்மை இந்தியா 2.0 இயக்கம் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் தலைமையேற்று உரையாற்றிய அமைச்சர், தூய்மையும் நகர்ப்புற மேம்பாடும் நாணயத்தின் இரு பக்கங்கள் என்று கூறினார். தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அபாயம் ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து தவுளேஸ்வரம் தடுப்பணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் ஏனாமில் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் கடற்கரை பகுதிகளில் இன்று ஆய்வு மேற்கொண்ட ஏனாம் மண்டல நிர்வாகி திரு ஆர் முனுசாமி பேசுகையில், கடைமழை பகுதியான ஏனாமில் வந்தடையும் போது ஏனாமில் உள்ள சில தாழ்வான பகுதிகள் வெள்ள நீரால் மூழ்கக்கூடும். தற்போது உள்ளவரை தவளேஸ்வரமும் பத்ராச்சலம் ஆகிய இடங்களில் வெள்ள நீர்மட்டம் உயர்ந்து வரும் என்ற நிலையில் உள்ளது. இதனை அடுத்து எந்தெந்த இடத்துல நீர் தேங்கும் அந்த இடத்துல சாண்ட்பேக் போட்டிருக்கோம். அதுபோல நீரை இறைக்கிறதுக்கு வேண்டியான மோட்டரையும் நாங்க பயன்படுத்தி வரோம். தற்போதுக்கு உடனடியாக எந்த அபாயமும் ஏனாம் பகுதிக்கு இல்ல வெள்ளத்தால. இருந்தாலும் பொதுப்பணித்துறையும் மற்ற துறைகளையும் கண்காணிப்பில் இருக்க வலியுறுத்தி இருக்கிறோம். புதுச்சேரி ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் வீர்சிங் நேகி புதுடில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் சீனிவாசனை சந்தித்து இரு மருத்துவ நிறுவனங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். நோயாளிகள் பராமரிப்பு, மருத்துவக் கல்வியை மேம்படுத்துவது மற்றும் கூட்டு ஆராய்ச்சி முயற்சிகளை ஊக்குவிப்பது உள்ளிட்டவை குறித்தும் இந்த ஆலோசனை நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 125வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷவாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியினை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும், AIR செய்தி வலைதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் இடம்பெறுகிறது. ஆகாஷவாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். நாளை இரவு 8 மணிக்கு பிரதமர் உரையின் தமிழ் வடிவம் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் மறு ஒலிபரப்பு செய்யப்படும். மங்களூரு திருவனந்தபுரம் இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் விரைவு ரயிலில் மேலும் 4 பெட்டிகள் சேர்க்கப்பட்டு 20 பெட்டிகள் கொண்ட ரயிலாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் பயணிகளின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்காக சலிமா டெட் தலைமையிலான 20 பேர் கொண்ட இந்திய அணி இன்று பெங்களூரில் இருந்து சீனா சென்றுள்ளது. அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கி 14ஆம் தேதி வரை இப்போட்டிகள் நடைபெற உள்ளன. உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி குரேஷியா புறப்பட்டுச் சென்றுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று தொடங்கி 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 25வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சிமாநாட்டில் கலந்து கொள்ள இன்று சீனா சென்றுள்ளார். நாட்டின் முதல் டெம்பர்ட் கிளாஸ் உற்பத்தி ஆலையை மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் இன்று திறந்து வைத்தார். போதைப் பொருள் பழக்கத்தினை தடுப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெறும் கிரிக்கெட் போட்டிகளை புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் திரு செல்வம் இன்று தொடக்கி வைத்தார். புதுச்சேரி ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் வீர்சிங் நேகி புதுடில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.